வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு எம்எம்டிபிடி ரியல் எஸ்டேட் சென்னை. இப்போ நம்ம பார்க்க வந்துக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப ஒர்த்தான ஒரு ப்ரைம் லொக்கேஷனுங்க. ஆலந்தூர் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஆலந்தூரில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நியூ காலனி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதோட நியர்பையில் பத்மநாபன் ஸ்ட்ரீட்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரீட்டில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டியானது நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்குதுங்க. ஸோ இதோட டோட்டல் லேண்ட் ஏரியா பார்த்திங்கன்னா 3300 ஸ்கொயர் ஃபீட்டு, கிட்டத்தட்ட 38 அடி ஃப்ரண்டேஜில் இருக்கக்கூடிய இந்த சவுத் ஃபேஸிங்கில் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு வந்திருக்குதுங்க. ஸோ இது ஒரு வேக்கண்ட் லேண்டு தான். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 12,500 பர் ஸ்கொயர் ஃபீட் ஃபைனலாக கேட்குறாங்க. இந்த லொக்கேஷனில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 14,000, 13,500, 14,500 வரைக்கும் கூட பார்த்திங்கன்னா சுலபமாக பார்த்தோன்னா சேல்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரியான இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இப்போ நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியானது சேல்ஸுக்கு வந்திருக்குது. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, நல்ல ஒரு லொக்கேஷன், ஒரு 30 ஃபீட் ரோடு, லைன் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நிறைய கமர்ஷியல் ரெசிடென்ஷியல் இருக்கக்கூடிய இடம். பில்டர்ஸுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டான ஒரு இடம்னு கண்டிப்பாக தான் சொல்லலாம். ஸோ டியர் பில்டர்ஸ், உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் யாராவது ப்ராப்பர்ட்டி தேடிட்டுருக்கீங்கன்னா டெஃபினட்டாக இதை மிஸ் பண்ண வேணாம். நல்ல ப்ராப்பர்ட்டி, நல்ல லொக்கேஷனில் நம்ம வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் இமீடியட்டாக வாங்கிட்டு நீங்கள் வந்து பில்டிங் கட்டினால் கூட பார்த்திங்கன்னா இம்மீடியட்டாகவே சேல்ஸ் ஆகிடும். ஸோ அந்தளவுக்கு ப்ரைம் லொக்கேஷனாக இருக்கக்கூடிய இடத்துல தான் நமக்கு அந்த ப்ராப்பர்ட்டியானது சேல்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், உங்களுக்கு அந்த லொக்கேஷனுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து இதை மிஸ் பண்ண வேணாம். நம்ம அது ஃபைனல் ரேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம உட்காந்து பேசினா ஒரு வேளை ரேட்டு வந்து ஸ்லைட்லி நெகோசியேட் பண்ண கூட சான்ஸ் இருக்கலாம். அதனால் பாருங்கள், உங்களுக்கு அந்த லொக்கேஷன் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா டெஃபினட்டாக பார்த்திங்கன்னா அடுத்த கட்டமாக நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஓனர்கிட்டேருந்து ஒரு நண்பர் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் போட்டு எடுத்திருக்காரு. ஸோ அவர்கிட்ட தான் இது வந்து பேச வேண்டியதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாருங்கள், நல்ல ஒரு லொக்கேஷன், கிளியரான டைட்டில் சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட் வந்து கிளியரான டாக்குமெண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா லீகல் செக் பண்ணிவிட்டு அடுத்த கட்டமாக நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணல கால் பண்ணுங்கள். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய மொத்த டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே போல் பார்த்தீங்கன்னா இதோட கூகுள் லொக்கேஷனும் பார்த்திங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஸோ நிறைய பேர் வந்து கூகுள் லொக்கேஷன் கேட்குறீங்க, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறதும் ஒரு சில கவனிக்கிறதில்ல. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கூகுள் லொக்கேஷன் கொடுக்குறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணல கால் பண்ணுங்கள், பதிலளிக்க காத்துட்ருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட நான் நன்றி.